பெரியாரின் கனவுகளை நிறைவேற்ற தவறிட்டாங்க, அண்ணாவின் கனவுகளை நிறைவேற்ற தவறிட்டாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. இப்போ நான் ஒரு சவால் விடுறேன். சரி, திமுகவுக்கு அந்த தகுதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூக்காக சொல்கிறேன். அண்ணாவினுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு விஜய் தயாராக இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய் தயாராக இருக்கிறாரு, சரி ரைட்டு. அண்ணாவால் கைவிடப்பட்ட ஒரு கோரிக்கை இருக்குது, திராவிட நாடு கோரிக்கை. நம்ம தமிழ்நாடு சீரழிகிறதுக்கு என்ன காரணம்? நீட் தேர்வு நடத்துறதுலேருந்து, உங்களுக்கான நிதியை தரமாட்டோம்னு சொல்கிறதுலேருந்து, கல்விக்கான நிதியை தரமாட்டோம்னு சொல்கிறதுலேருந்து, வட மாநிலங்களில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியை திணிக்கிறதுல இருந்து, கல்விக்கான நிதியை நம்மகிட்ட கொடுக்காம வேறு மாநிலத்துக்கு மாற்றி விடுறோம்னு சொல்கிறதுல இருந்து, எல்லா சீரழிவுக்கும் என்ன காரணம்? நாம் இந்திய தேசியத்திற்கு கீழே உட்கார்ந்து கொண்டு அல்லது மத்திய சர்க்காருக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு ஒரு அடிமையை போல இருக்கிறதான காரணம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வுனா திராவிட நாடு தானே தீர்வு. பேரறிஞர் அண்ணா சொன்ன திராவிட நாடு கோரிக்கையை விஜய் பெற்று தருவதற்கு நாளையிலேருந்து களப்பணி செய்வாரா? ஒரு கேள்வி இருக்கு. சரி, திராவிட நாடு வேணாம், அதுக்கு போய் ஆந்திராக்காரன்ட்ட கேட்கணும், கேரளாக்காரன்ட்ட கேட்கணும், கன்னடத்துக்காரன்ட்ட போய் கேட்கணும், இவ்வளோ பேர் ஒத்துக்கிறானான்னு தெரியல. பெரியார் சொன்னார் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு தனி நாடு ஆகணும்னு அர்த்தம். இதை நான் சொல்லலை, பெரியார் சொல்லியிருக்கிறாரு. பெரியாரின் கொள்கையை நாங்கள் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிற இவங்க நாளையிலேருந்து தனி தமிழ்நாடு கோரிக்கையை கையில் எடுப்பாங்களா?